அண்ணன் ரொம்ப மிக நன்றி. இப்படி ஒரு உதவி நடக்கும்னு சொல்லி இதண்டா அவங்க நல்லா இருப்பாங்க. உங்களோட இது எப்போதும் நல்ல இதோட ஆசீர்வாதத்தோட நல்லா இருக்கும். அந்த அக்கா பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நன்றி. அதான் நன்றி அக்கா. சரிதானே? அந்த ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணிருந்தேன். வேல்வு மாத்திருக்கிறாங்களாம். நீங்க பார்த்தாலே தெரியும் தானே, பெரிய ஒரு வெட்டு மாதிரி இருக்கு. இப்ப எல்லாம் ஓகேவா? இப்ப பிரச்சனை இல்ல. இந்த பாரம் ஜாமான் தூக்கணும்னு சொல்லிருக்காங்க. கொஞ்ச காலத்துக்கு பாரம் தூக்கி உடம்பு நோவுதான். அது கொஞ்சம் ஆரம்ப வேண்டிய 1 வருஷம் ஆகணும். அதுக்கு பிறகு அதுல இருந்து 1 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்கு வேலை செய்யக்கூடாது. பெரிய வேலையை பாரமான வேலையை செய்யக்கூடாது. சும்மா சின்ன சின்ன வேலையெல்லாம் மண்பட்டி வேலை செய்யல. நம்மட ஊர்ல அந்த வன்பட்டி வேளாண் வயல் வேளாண் செய்யறது. இப்ப அண்ணன் என்ன வேலை செய்தாரு? இப்ப ஒரு வேலையும் செய்யற இல்லையா? என்ன வருத்தம் வர முதல்ல என்ன வேலை செய்தார்? வருத்தம் வர முதல் கொழும்புக்கு யாழ்ப்பாணத்துக்கு அப்படி போனவர் வேலை செஞ்சுட்டு அப்படி வருவார். கூலி வேலைக்கு போறார். கிளாஸுக்கு எல்லாம் போறாங்களா? வகுப்பு காசி போனையா. அப்புறம் ரெண்டு கஷ்டத்தை நம்ம விட்டுனேன். காவல 2 மாதம் விட்டுட்டு இந்த ஒரு 5-6 மாசமா இருந்து நான் வகுப்பை விட்டு நான் வேற கூட்டிட்டு போறேன். இங்கிலீஷ் கிளாஸ் தமிழ் கிளாஸையும் கூட்டிட்டு போறேன்னா. சரிதான். இப்ப 2 பேர் இருக்கிறாங்க. தம்பி வாங்கல. என்ன பேர் தம்பியோட? இஸ்மேன். இந்த வித்தியாசமான பேரா இருக்கு இஸ்மேன். யாரு பேர் வச்சு? பெரியம்மா. ஸ்கூலுக்கு போறீங்க? எத்தனையாம் ஆண்டு? 5ஆம் ஆண்டு. இப்ப சொன்னாங்க அம்மா ஸ்காலர்ஷிப் எழுதி பெருக்கிறீங்க. பாஸ் பண்ணுவீங்களா? பாஸ் பண்ண மாட்டீங்களா? ஓரளவு எழுதிருக்கிறீங்க போல. ஸ்மேன். ஸ்டைலிஷான பேர் ஸ்மேன். சொல்றவங்களா அப்படி ஸ்டைலிஷான பேருண்டு இல்லையா? வளர்ந்ததுக்கு பிறகு சொல்லுவாங்க கட்டாயமா. தம்பிக்கு என்ன சொல்ல போறீங்க? தம்பிக்கு என்ன தேவை, என்ன கவலை பேச சொல்லுங்களேன். இப்ப அப்பாவை பிடிக்கும் தானே, அம்மாவையும் பிடிக்கும் அப்பாவையும் பிடிக்கும். இப்ப அம்மா உங்களுக்காக தான் கஷ்டப்படுறாங்க, கல்லுடைக்க போறாங்க. பார்த்தது அம்மா வேலை செய்யும்போது பார்த்துருக்கிறீங்களா? கல்லுடைச்சது. அவரு அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இல்லாம இந்த சிவன் கோயிலுக்கு 15 முள்ளுக்கு ஆடி எடுப்பாரு. அப்படி சொல்லிருக்கீங்களா? அஞ்சவா என்ன கை கெடுக்கல கை வச்சது என்ன சொன்னீங்க? என்ன பேசுறீங்களே? அவர் என்ன கண் கலங்குறாரு. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ. இப்ப நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல வெள்ளவெளி திக்கோடையெல்லாம் இருக்கிறேன். ஓகேங்க, வளமை போலதான் இப்பயும் ஒரு குடும்பத்தை பார்க்க வந்திருக்கிறேன். இப்ப நாங்க வந்த பாதையை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சிரமத்தின் மத்தியில தான் இங்க வந்து சேர்ந்திருக்கிறோம் நாங்க. ஓகேங்க, இப்ப நாங்க எங்க இருந்தாலும் உதவி தேவைப்படுறார்கள் எங்க இருந்தாலும் இப்ப நாங்க மட்டக்களப்பு மாவட்டம், திருகோணமலை மாவட்டம், அம்பாறை மாவட்டம் இந்த இடங்கள்ல கஷ்டப்பட்டாக்கள் எங்க இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்வாங்க தானே. அவங்க எங்க இருந்தாலும் இந்த மாவட்டங்கள் எங்க இருந்தாலும் நாங்க போயிட்டு பார்த்து அவங்களுக்கு உண்மையிலேயே கஷ்டம்னா அவங்களுக்கு நாங்க உதவி எடுத்து கொடுப்போம். எங்களோட யூடியூப் சேனல் மூலமா. தொடர்ச்சி என்னோட யூடியூப் சேனல் பாக்குறீங்க தானே. நாங்க அம்பாறைக்கும் போறோம், திருகோணமலைக்கும் போறோம். அப்ப நான் இருக்கிறது மட்டக்களப்பு தானே, என்னோட சொந்த இடம் மட்டக்களப்பு. ஓகேங்க, இந்த நான் வந்த பாதையே நான் முன்னுக்கு போட்டிருப்பேன், நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே, இப்பயும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை தான் பார்க்க வந்திருக்கிறேன். ரொம்ப ஒரு வறுமையான நிலையில இருக்கிறாங்களாம். படிக்கிற பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க, சின்ன சின்ன ஆட்கள். கணவருக்கு ஒரு மருத்துவ பிரச்சனை ஒன்று இருக்கு. தொடர்ச்சியா அக்காவோட பேசுவோம் என்ன மருத்துவ பிரச்சனை. ஓகே, இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பாருங்க. இந்த வீடியோல இப்ப என்ன குறிப்பிடணும்டா, இதுக்கு முதலும் ஒரு வீடியோ போட்டேன் நான், நேற்று போட்டேன் நான். அப்ப அந்த தாய் ஆததொழிக்கு போய் மட்டி பொறைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அதே போலதான் இந்த தாயும் கல்லுடைச்சி தன்னை 2 ஆம்பளை பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறாங்க. சின்ன சின்ன ஆட்கள் நாங்க வந்து பார்த்தனாங்க. ஓகேங்க, இப்ப தொலைபேசி மூலமா சில விஷயங்கள் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க தானே. அந்த அக்காவும் அதே போலதான் சில விஷயங்கள் என்னிட்ட சொன்னாங்க. கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாருங்களேன், ஆம்பளை செய்யற வேலைய ஒரு பெண் செய்யறாங்க தானே. கல்லுடைக்கிறது அது சின்ன வேலை இல்லை தானே. அது பெண்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை இருக்கு, ஆண்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்றதுக்கு தானே பிரிச்சு நம்ம பார்க்கலாம். ஒரு குடும்ப வறுமையினால இப்ப இந்த இடத்துல தொழில்களும் இல்லை. இப்ப வெள்ளாவளி
வெள்ளவழியில இருந்து இப்ப தொழிலுக்கு போகலையும் ரொம்ப தூரம் உண்மையிலே. இப்ப நாங்க வந்த பாதையை பார்த்த நாங்க உண்மையிலேயே அந்த வாய்ப்புகள் இல்லை. அவங்களும் வெளி இடங்களுக்கு போய் சிட்டிகளுக்கு போய் தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இல்லை. கிடைக்கிற வேலையை தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப அவங்களோட சூழலை பொறுத்த வரைக்கும். அதே போலதான் இந்த அக்காவும் வேற வழி இல்லாம கல் உடைக்க போறாங்களாம். அதான் அந்த அக்கா செய்யறாவோ ஒரு குடும்ப வறுமையினால அதன் மூலமா தான் இப்ப சாப்பிடுறாங்களாம். பாருங்களேன், கணவனுக்கு உடம்பு சரியில்லை, வேற வழி இல்லை, என்ன செய்யற. தொடர்ச்சி அக்காவோட பேசுவோம். அக்காவோட வாழ்க்கை எப்படி இருக்கு. முதல் கணவர் வேலைக்கு போய் அக்காவை பார்த்திருப்பாங்க தானே, அப்ப எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்போம். இப்ப நாங்க ஒரு குடும்பத்தை பார்க்க போகும்போது கட்டாயமா உறுதிப்படுத்தல் கடிதம் கேட்போம் நாங்க. அதே போலதான் இந்த கடையும் கேட்டேன் நான். அந்த அக்காவும் உடனே அனுப்பினாங்க. இந்த இருக்கு ஆடிஎஸ் தலைவர் மூலமா உறுதிப்படுத்தி அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு வாழ்வாதாரம் தான் கேட்டிருக்கிறாங்க இந்த லெட்டர் மூலமா. நீங்க பார்க்கலாம், டிக்கோடை என்று போட்டு ஆடிஎஸ் தலைவர் பிராங்க் பண்ணி சைன் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்ப அக்காட்ட வந்து வாங்கி எடுத்தனாங்க. அதை வாழ்வாதாரம் தான். அக்கா உண்மையிலே கல்லுடைக்க போறாங்க. வீட்டுல இருந்தது ஏதாச்சும் தொழில் செய்தா நல்ல. இப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் அக்கா லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. எனக்கு அனுப்பல, இப்ப வாட்ஸ்அப் மூலமா போட்டோ அனுப்பினாங்க. தொடர்ச்சி அக்காவோட பேசுவோம். அக்கா இருக்கிற சூழலை பாருங்க. திக்கோடை நாங்க வந்த பாதை ரொம்ப ஒரு வயல் காடு. இப்ப அக்காட்ட வந்து கேட்டுனாங்க, யானை வாருதாம் அந்த பாதையில எல்லாம் 5 மணி 6 மணிக்கெல்லாம் அதால போகலாதாம். யானைகள் வருமா. அப்ப நாங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்க ஒரு 4 மணிக்குள்ள போகணும். அங்காலதான் வீடெல்லாம் இல்ல, பின்பக்கம் வீடெல்லாம் இல்ல, முன்னுக்கு மட்டும் சில வீடுகள் இருக்கு. மட்டக்களப்பு திக்கோடை வெள்ளவழி என்று சொல்லலாம், வெள்ளவழி பிரதேசம். இப்ப நான் பாக்குறேன் பாருங்க, சின்ன சின்ன குன்றுகளும் இருக்குதானே. மேலேயே இப்ப நாங்க நிறைய இடங்களுக்கு நிறைய இடங்களுக்கு போயிட்டு அந்த இடத்த பார்க்கும்போது எங்களுக்கு புதுசா இருக்கும். இப்ப நாங்க இருக்கிற சூழலுக்கும் இப்ப நாங்க போற சூழலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இங்கால பக்கம் ஒரு வீடும் இல்லை, இங்கால பக்கம் காடு. அங்கால பக்கமும் காடு. இந்த முன்பக்கம் மட்டும்தான் சில வீடுகள் இருக்கு. சரி, ஓகேங்க. அக்காட்ட தொடர்ச்சியா பேசுவோம். அக்கா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கிறீங்களா அண்ணன்? இந்த பிரச்சனை இல்லை. இப்போ இந்த உடம்பு தூக்கி வேலை செய்யலை, பாரம் தூக்கி வேலை செய்யலை. இப்போ அது மட்டும்தான் யோசனை, வேற ஒன்றும் இல்லை. வேற தொழில் செய்யலாது. தொடர்ச்சியா பேசுவோமே. இப்ப உங்களோட அறிமுகத்தை முதலாவது சொல்லுங்க அக்கா. இப்ப அக்காட பேர், அண்ணனோட பேர் சிவகாமி பகிரது. இப்ப நீங்க உறுதிப்படுத்தல் கடிதம் எனக்கு அனுப்பியிருக்கிறீங்க. ரொம்பவே கஷ்டமாக்கா வாழ்றது? கஷ்டம். வேலை செய்யறல தானே. நான் அந்த கல் உடைக்கிற முக்காஞ்சி கல் உடைச்சி. ஓமாக்கா, அதை கேட்கும் போது கவலையா தான் இருந்தது. எத்தனை வருஷமா செய்யறீங்க? அண்ணனுக்கு எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு? என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லுங்களேன். இவருக்கு ஹார்ட் பிரச்சனை ஒரு சின்னல இருந்திருக்கு. எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படி இருக்காண்டு. இப்ப என்ன கல்யாணம் கட்டினதுக்கு பிறகு ஒரு ஹார்ட் பிரச்சனை தெரிஞ்சிருக்கு. பிறகு இந்த 12ஆம் மாசம் இருந்த ஆள் கொண்டு வீங்கித்தார். அப்படியோ முகமெல்லாம் ஊதி இந்த காலு அப்படி அந்த பட்டன் பூட்டையெல்லாம் போயிட்டு அந்த வேல் வந்து காத்து போயிடாம அப்படி மூச்சு காத்து எடுக்க இல்லாம அப்படி வீங்கிதா. நான் கால்மின ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு அவங்க சொன்னாங்க உடனடியா நீங்க கொழும்பு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், அவருக்கு அப்புறம் செய்யணும். அப்படி இல்லாட்டி அவர் 3 வருஷத்துக்கு உங்களோட இருந்து வாழ மாட்டாரு. உள்ளையில விட்டுட்டு அவரு போயிடுவாரு. அப்ப நான் குளறணும். நான் என்கிட்ட அப்படியான வசதி இல்லை. சொன்னாங்க எடுத்த 14 லட்சம் வேணும்ட்டு. அப்ப நான் என்கிட்ட அப்படி வசதி இல்லை, உங்களால செஞ்சு தரையில் மட்டும் செஞ்சுதாங்கன்னு சொல்லி குளராவே சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலால செய்வாங்களாமன்ட்டு சொல்லி நான் சரி அந்த ஒரு 5 நாள் அப்படி டிக்கெட் வெட்டிட்டு கொண்டு வந்துட்டோம். ஹாஸ்பிட்டலால டிக்கெட் வெட்டி வந்து எப்ப நடந்தது? இந்த 12ஆம் மாசம் போன வருடம் 12ஆம் மாசம் நடந்தது. அதுக்கப்புறம் நான் 3 தரம் கொழும்பு ஹாஸ்பிட்டலுக்கு கடன் வாங்கிட்டு அப்படி போனேன். போய் 3 தரம் போய் வந்து டாக்டரை சந்திக்கல. அப்புறம் இந்த மட்டக்களப்பு அருண்நிதி டாக்டர் அவர் ஒரு அண்ணா கண்டக்ட் பண்ணி விட்டவர், யாழ்ப்பாணத்தை அண்ணாண்ட அவரு செய்யறாம. அப்புறம் அவங்களால போய் யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல்ல செஞ்ச ஆபரேஷன் செஞ்சு இந்த 5ஆம் மாசம் 20ஆம் தேதி செஞ்சவங்க. இந்த வருடம் 5ஆம் மாசம் 20ஆம் தேதி ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க. இதுல அந்த ஹார்ட்ல ஆபரேஷன் பண்ணினேன். வேல்வு மாத்திருக்கிறாங்களாம். இந்த நீங்க பார்த்தாலே தெரியும் தானே, பெரிய ஒரு வெட்டு மாதிரி இருக்கு.
இப்ப எல்லாம் ஓகேவா இப்ப? இப்ப பிரச்சனை இல்ல. இந்த பாரம் ஜாமான் தூக்க வேணாம்னு சொல்லிக்காங்க கொஞ்ச காலத்துக்கு. பாரம் தூக்கி குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சோன்னு உடம்பு நோவுதா? அது கொஞ்சம் ஆரம்பம் வேண்டிய 1 வருஷம் ஆகுது. அதுக்கு பிறகு அதுல இருந்து 1 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்கு வேலை செய்யக்கூடாது. பெரிய வேலையை பாரமான வேலையை செய்யக்கூடாது. சும்மா சின்ன சின்ன வேலையெல்லாம் மண்பட்டி வேலை செய்யல. நம்மளோட ஊர்ல அந்த மண்பட்டி வேளாண் வயல் வேளாண் செய்யறது. இப்ப அண்ணன் என்ன வேலை செய்தாரு? இப்ப ஒரு வேலையும் செய்யறோம். என்ன வருத்தம் வர முதல் என்ன வேலை செய்தார்? வருத்தம் வர முதல் கொழும்புக்கு யாழ்ப்பாணத்துக்கு அப்படி போனவர் வேலை செஞ்சுட்டு அப்படி வருவார். கூலி வேலைக்கு போறவர். இப்ப நான் இந்த போன வருஷம் 12ஆம் மாசத்துல இருந்து 1 ரூபா காசு கூட எனக்கு உழைப்பு தரல. வேலைக்கு போன தானே உழைப்பு வரும் பாருங்க. இப்ப 12ஆம் மாசத்துல இருந்து இப்ப அண்ணன் உழைக்கல. இப்ப அதனாலதான் வேலைக்கு போறீங்க. 2 பேர் இருக்கிறாங்க பிள்ளைகள், நீங்க பார்க்கலாம். எத்தனை வயது இவங்களுக்கு? இவருக்கு 10 வயசு, 5 வயசு. பாடசாலைக்கு எல்லாம் போறாங்களா? தொடர்ந்து போறாங்களா? நேசரி போறவர் பெரிய ஸ்கூலுக்கு போற 5ஆம் ஆண்டு. இப்ப இவங்களுக்கும் செலவுன்றது இருக்குது தானே. இப்ப கல்வி செலவு கிளாஸுக்கு எல்லாம் போறாங்களா? வகுப்பு காசி போனையா அப்புறம் 2 கஷ்டம் நமக்கு புட்டுன காவல 2 மாதம் இந்த ஒரு 5-6 மாசமா இருந்து நான் வகுப்பு விட்டு நான் வேற கூட்டிட்டு போறேன். இங்கிலீஷ் கிளாஸ் தமிழ் கிளாஸையும் கூட்டிட்டு போறேன். குலாசி எழுதிக்காரு. அப்ப எழுத சொல்றேன் நம்ம என்ன செய்யறேன்னு எரியாமாட்டு காவலைப்படுறாரு. அவர் எழுதிருக்காரு. இப்ப என்ன செய்யறது காவலைப்படுறாரு. இப்ப இவருக்கெல்லாம் போகல குலாசி படிக்கிறதுக்கு எழுதிருக்கிறாரு. இவர் இப்ப இந்த வகுப்புக்கு சேர்க்கிறாரு. அதுதானே இப்ப நான் அதைத்தான் யோசிச்சேன். நான் இப்ப வீட்டுல கணவன் வேலைக்கு போனா மனைவி வீட்டுல இருந்து பிள்ளைகளை பார்ப்பாங்க. இப்ப கணவன் வேலைக்கு போய் கல்விக்கான செலவா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு சாப்பாடு அந்த செலவா இருக்கட்டும் கொடுப்பாங்க. இப்ப திடீரென்ற மாதிரி இப்ப அண்ணனுக்கு சொல்லிட்டு வரல தானே, வருத்தம் சொல்லிட்டு வரல. இப்ப அண்ணனுக்கு வருத்தம் வந்துட்டு அதுக்கு பிறகு கிளாஸுக்கு போய் கொண்டு வந்தவர் நின்றுட்டாரு. இப்ப சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனையா இருக்கு. இப்ப அன்றைக்கு கூட ஒரு அண்ணன் சொன்னாரு, அவருக்கு வருத்தம் வருமானு தெரியாதா, அப்ப சேமிச்சு வைக்கலையாம் காசெல்லாம். இப்ப தெரியாதானே வருத்தம்ன்றது சொல்லி போட்டு வராதுதானே. அப்ப எந்தவித ஒரு சேமிப்பும் இல்லாம இருந்திருக்கிறாங்க. அப்படி வருத்தம் வந்ததுக்கு பிறகு ரொம்ப ஒரு கஷ்டம் இல்லை, சாப்பாடு கூட கஷ்டமா இருந்தது அவங்களுக்கு. அன்றைக்கு சாப்பிடுறது கூட அதே நிலைமை தானாக்கா அவங்களுக்கு. இப்ப சேமிப்பு எல்லாம் இல்லையா? சேமிப்பு காசு இப்ப இருந்தது, நகைகள் அப்படி ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைன்னு. இப்ப அதனால பிரட்டி போட்ட மாதிரி வீடு வச்சு எங்களுக்கு விளங்கும். நிறைய இடங்களை நாங்க அப்படி பாக்குறோம். சரி சொல்லுங்களேன். இப்ப எப்படியாக்கா மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூட தொடர்ந்து 1 மாசம் 6 நாள் இருந்த பிறகு 5 நாள் 6 நாளைக்கு அப்படி இருப்பாரு. போர்ட்ல இருந்து வார நான் பார்க்க போறது இங்க தூரம் தானே பார்க்க போறேன். அப்ப சொல்றேன் நம்ம சரியான தூரம் தானே. இப்ப நாங்களும் சரியான தூரம் தான் வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கிற இப்ப அண்ணன் போட்டோ பார்த்த நாங்க. அப்ப 2 பேரும் இருக்கிறாங்க. கல்விக்கான உதவி அமையும் என்ற ஒரு நோக்கத்தோட தான் நாங்க எவ்வளவு தூரம் வந்தனாங்க. சரிதானே? ஓகே விளங்குது. இப்ப உங்களோட கஷ்டம் இல்லை, உங்களுக்கு தானே தெரியும். இப்ப நாங்க பார்க்கும் போதும் நீங்க சொல்லும் போதும் எங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். ஆனா உங்களுக்கு தான் நீங்க எப்படியான கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். இப்ப கல் உடைக்கிறீங்க. நீங்க கல் உடைக்கிறது சும்மா வேலையில தானே. இப்ப கையால சுத்தியில வச்சு உடைக்கணும். இந்த பாருங்க இந்த கல் உடைக்கிறது, பெரிய சுத்தியில உடைக்கிறது. அப்படி அந்த சுத்தியல் எத்தனை வருஷமா அண்ணனுக்கு? இப்ப சொல்ல போனா ஒரு 5 காலமா கல் உடைக்கிறேன். அண்ணன் வேலைக்கு போ அப்பயே கல் உடைக்கிறீங்களா? கனகாலத்துல கல் உடைக்கிறேன். அந்த குடும்ப வருமானம் காணாதா? எங்க அம்மா அப்பா இருக்கக்குள்ளே அப்பா கஷ்டம், வயசு போனவ கஷ்டம். அப்பா அம்மாவோட இருக்கக்குள்ளே நான் கல் உடைச்சுதான் சாப்பிடுறேன். அதுல இருந்து இது வரைக்கும் நான் கஷ்டம் தான். கல்யாணம் கட்டி நல்லா இருக்கும். அது அப்படி இல்லை, அப்படி கடவுள் வைக்கிறது. அப்ப நீங்க பிறந்த இடத்துலயும் சரியான வறுமை இப்பான் தெரியுது பாருங்களேன். இப்ப குடும்ப ஒரு வருமானம் காணாதால நீங்களும் கல்லொடைக்கு போயிருக்கிறீங்க. அண்ணனும் வேலைக்கு வெளியூருக்கு போனா நீங்களும் கல்லொடைக்கு போயிட்டு தான் உங்களோட வாழ்க்கை போயிருக்கு. பாருங்களேன், அப்பயே சரியான கஷ்டமா தான் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு இப்போ ஒருவர் உழைப்பு இல்லாம போனதுக்கு பிறகு இப்ப
இப்போ நீங்க இருந்தாலும் வாங்கி சாப்பிட்றான், அவங்க இருந்தாலும் வாங்கி சாப்பிட்றான். அப்படியா நிலைமை அறிக்கை எனக்கு கவலையும் பாருயா. நீங்க இப்ப என்ன தரக்குள்ள நான் வாங்கல, 2 வருஷம் வருத்தம் இல்லை, 2 வருஷம் உழைப்பானே, ஏன் நான் வாங்கிட்டு வாரேன்ட்டு சொல்ல குளர் மாறேன். அங்க ஒரு அக்கா சாமான் வாங்கி தந்தவே எனக்கு அதை வாங்கிட்டு வந்து நான் குளர்னா. அதான் நம்ம சொன்னா இப்ப கணவருக்கு இப்படி இருக்கிறாள் தானே. இப்போ ஒரு கையேந்தி சாப்பிட்றதுக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்ற அளவில் இருக்குது வசதி இல்லாததுல இருந்து. இப்போ நம்மகிட்டையும் தொழில் இருக்க மாட்டேங்குது. நம்ம தொழிலுக்கு போகக்கூடிய மாதிரி இருந்தா நம்மளும் தொழில் செய்யலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வரும். அப்போ இந்த பிள்ளைகளும் படிப்பிக்கலாம், நம்மளோட வீட்டு செலவையும் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ எதுவுமே இல்லை. அவட இதெல்லாம் நான் இப்போ இருந்து சாப்பிட்றது கஷ்டமான நிலைமை. அண்ணன் நிலைமை பார்த்த விலங்கு தான். இப்ப எந்த வித ஒரு வேலையும் செய்யல, வெள்ளத்து வேலைகள். ஏற்கனவே அண்ணன் கூலி வேலை செய்யறாள் தானே, தண்ணி முட்டி கூட தூக்கலாது. அப்படி நெஞ்சில நோவுறதா தண்ணி இல்ல விடுறல பயத்துல இருந்து உடனே தெரியாம பக்கத்துல நிக்கிறாரு. எனக்கு பக்கத்துல அவர் அந்த ஒரு மூச்சு நம்ம நம்மள விடுற மாதிரி இல்ல, கஷ்டப்பட்டு விடுற மாதிரி இருக்கு. நீங்க நிக்கலாமா? அப்படி நிக்கலன்னா இருங்களா? என்ன அதுல இல்ல நிக்கலாமா? அப்ப சரியான கஷ்டம் சாப்பாடு கூட. இன்னைக்கு என்ன சமைச்சீங்க? இன்னைக்கு வாழைக்காயும் கருவாடு சொல்லி வச்சு சோயா மீட் பொரிச்சு. வாழைக்காய் இங்க எடுத்ததா? நம்ம அவங்களோட மரத்துல எடுத்தது. இப்ப நாங்க எடுத்து பாக்குறோம், ஃபுல்லா பின்னால காடு, யானைகள் எல்லாம் மாறுதா? யானை வாடுறது. இப்ப நீங்க தான் சொன்னீங்க அந்த நாங்க வந்த பாதையில எல்லாம் யானைகள் வாடுறதாமட்டு. நாங்க நேரத்துல போகணும். அப்ப யானைகள் இந்த வளவுக்குள்ள எல்லாம் வந்து வேலியெல்லாம் உடைச்ச சந்தர்ப்பங்களும் இருக்கா? ஒரு 7 தூண்காட்டி வரும் உடைச்சு போட்டு போனேன். உடைச்ச மாதிரி கிடக்கு. அங்க வேலி போட்டு கட்டி வேலை செய்யக்கூட அந்த தூண் வெட்டுன்னு சீமெண்ட் வாங்கி கல்லு வாங்கி வேலை செய்ய வெட்டுனா. இப்ப அப்படி செய்யலாம இருக்கு. அதெல்லாம் தூண் உடைச்சு போட்டு போனோம். அப்படியே கிடக்கு உடைச்சு. நீங்க பேசக்கூடாதா? சின்ன பிள்ளைகள் பேசக்கூடா? சரிதானே? இவருக்கு எத்தனை வயசு சொன்னீங்க? 10 வயசு. 10 வயசு. ஓகே. அதானக்கா விளங்குது. உங்களோட இருக்கிற சூழலை பார்த்தாலே எங்களுக்கு விளங்குது. இப்ப நீங்க 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு வெளியிடங்களுக்கு போயிட்டு வேலை செய்யலாம். போயிட்டு வாரது சரியான சிரமமா இருக்கும். நீங்கள பஸ் எல்லாம் ஓடுறதா? இங்க பஸ் வரல. திக்கோட சந்தைக்கு போகணும். திக்கோட சந்தைக்கு எத்தனை கிலோமீட்டர் இங்க இருந்து? எத்தனை நிமிஷம் பிடிக்கும் நீங்க நடந்து போறேன்டா? ஒரு 15 நிமிஷம் நடக்கணும் தானே? சரி, சரியான தூரம் தான். இப்ப நீங்க இருக்கிறது திக்கோடையில தொங்கல்னு சொல்லலாம். தும்பாலையா? அது இது வந்து திக்கோட தும்பாலை. திக்கோட தும்பாலை. வெள்ளாவளி திக்கோடன்னு சொல்ற இல்லையா? இல்ல இல்ல வெள்ளாவளி அங்க. வெள்ளாவளி. வெள்ளாவளி பிரதேசம் பொதுவா சொல்றோம். வெள்ளாவளி பிரதேசம் அங்க இருக்கு. வெள்ளாவளி பிரதேசம் திக்கோட தும்பாலன்ற இடத்துல இந்த வீடு இருக்குதானே. அப்ப மட்டக்களப்புல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட இடம். ஏன்னா தொங்கல்ல இருக்கு, அங்கெல்லாம் வயலு தானே. வயல் வேலைகள் கிடைச்சா வேலை செய்யலாமா? வயல் கிடைச்சா இவரு போறல. நீங்க போறீங்க? நீங்க செய்யறீங்களா? முதல்ல உப்பாட்டிரட்ட போறேன் நான். இப்ப போறல மெஷின் பட்டுறானே. மெஷின் பட்டுறது. என்ன செய்யறேன்? இப்பயும் இந்த வேலை கிடைக்குமா? அந்த மெஷின் பட்டுனது பிறகு அந்த கதிர் கிடக்கும். அந்த கதிரை போய் வெட்டி எடுப்பேன். வெட்டி எடுக்கிறேன். நெல் சொத்துக்கு நெல் ஆகுமே வெட்டி. அப்படியா? இந்த வருஷம் போனீங்களா? இந்த வருஷம் ஒரு மூடை வெட்டி எடுத்து நாங்க அண்ணாட வயலுக்குள்ள சொந்த அண்ணன் ஒரு கொண்ட விட்டேன். சரி, சரிதானேக்கா. இப்ப உங்களோட இடத்தை நான் பாக்குறேன், வளைச்சு பாக்குறேன் தானே. இப்ப நீங்க அந்த லெட்டர்ல கூட ஒரு வாழ்வாதார உதவி தானே நீங்க போட்டிருந்தீங்க. அப்ப வீடியோ மூலமா தெளிவா காட்டணும் இந்த இடத்தை. இப்ப விளங்குதுதானே? இப்ப வீட்டுல இருந்து என்ன செய்யலாம், என்ன தொழில் செய்யலாம்னு அப்பதானே புரியும், எனக்கு புரியும், வீடியோ மூலமா பாக்குறாக்களுக்கும் புரியும். இப்ப நீங்க நான் போனதுக்கு பிறகு மைக்கில பேசினாலும் விளங்குதான். நீங்க வாங்கலாம் அப்படியே. சரியா? அண்ணனும் வருவீங்க. அண்ணன் நடக்கலாமா? அப்ப ஒரு ஹார்ட் சம்பந்தமான ஒரு பிரச்சனை தானே. அப்ப இழைக்கும் தானே. அப்ப இப்ப அக்காவுக்கு தண்ணி வசதி, டாய்லெட் வசதி எல்லாம் இருக்கா? தண்ணி இல்ல, டாய்லெட் இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி இல்லையா? கிணறு இல்ல. லைன் தண்ணியும் வரலையா? லைன் தண்ணி இல்ல. லைன் தண்ணியும் வரல. அங்கல ஃபுல்லா காடுதான். யானைகள் இங்கால இருந்தானே வாரது. யானை காடு, பெரிய காடு இருக்கு. அந்த காடு இஞ்சால காடு. எனக்கா இஞ்சால வயல் ஃபுல்லா வயல். இஞ்சால காடு. இங்கால காடு. காடு அங்க இருந்து இப்படியே வார யானைகள் வாரது. அப்ப
இந்த இடக்கு தூண்கட்டி எல்லாம் ஜான் உடைச்சது. இந்த தூண் கட்டலாம் இதெல்லாம் அங்காளிலாம் கடக்கு உடைச்சது. வேலியெல்லாம் பாருக்கே இருக்குதானே, இப்ப இருக்கே இருக்குதானே. சின்ன பிள்ளை எல்லாம் பாருது பாதுகாப்பா இருக்குதான். சின்ன பிள்ளைல இருக்கிறவங்க பாதுகாப்பா இருக்கணும் தானே. அதான் கேக்குறேன், ஏன் குழப்படி பண்றீங்க? இல்ல பாம்பு வடல பாம்பு அதுதான் நிறைய பாருஞ்சாலே இங்க பக்கம் அதுல இருந்து இதை கூட்டி கட்டு. அதான் கட்டாயமா வரும் தானே பாம்பு. சரி அக்கா, இப்ப உங்களோட இடத்த நாங்க பாக்குறோம் தானே நேரடியா வந்து. இப்ப நீங்க தொலைபேசி மூலமா சொன்னதுக்கும் இப்ப நாங்க நேரடியா வந்து பார்த்ததுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு தானே. கட்டாயமா நேரடியா பார்த்ததான் விளங்கும் உங்களோட நிலைமை. இப்ப ஓகே, உங்களோட கஷ்ட நிலையில இருக்கிறீங்க. இப்ப என்ன உதவியக்கா தேவை? நீங்க உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்களா? இப்ப என்னென்ன கஷ்டங்கள்? இப்ப 6-7 மாசமா அண்ணனோட உழைப்பு இல்ல. ஓ, அப்ப 6-7 மாசம் அவரு வந்து இந்த 9 மாசத்தோட 3 வருஷமா போயிட்டு அந்த துப்புரா உழைக்காம இருந்தது. உழைக்காம போற இப்ப இடைக்கட யாரும் என்ன கூப்பிட்டா அப்படி போற, அதுவும் அந்த விளைக்கிற நெல்லு சாமான் அள்ளி கொடுக்கறதுதான் போறாரு. அந்த பேலத்தை வேலை செய்ய ஏன்னா ஒரு இழைப்பு தன்மை அந்த வேலை செஞ்சா ஒரு இழைக்கிற பேரு வடிகிற. அப்ப இடையில என்ன கூடிய வீட்டடிக்கு ஓடுறோம் சொன்னேன், மூச்சு பிடிச்சி ஓடையில மூச்சு பிடிச்ச விடல. அதான் நான் இப்ப கேட்டேன் அவங்ககிட்ட. இப்ப இதயம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை தானே இருக்கு. அப்ப நடக்க மேல வெயிலுக்குள்ள மணிக்கு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் நடந்து திரிகிறாரு. என்ன விளக்குமெண்டா, இப்ப அண்ணனுக்கு 3 வருஷமா இந்த வருத்தம் உரத்திருந்த நாங்க கவனிக்கல. எனக்கு தெரிய அப்படி இருக்குன்று பெருசா கவனிக்கல. இந்த வருஷம் 12ஆம் மாசத்துல இருந்தா உரத்ததும், இந்த போன 12ஆம் மாசம் தான் உரத்த. அதுக்கு பிறகு நாளை கவனிக்க தோணுது. அதுக்கு முதல் இப்ப வீட்டுல காசு இல்லாட்டி வேலைக்கு போகணும்ட்டு சொல்றேன். அந்த பிள்ளைல என்னால விளைக்கலான்ட்டு நான் புலர்றேன். அப்ப வேலைக்கு போனா இடையில திரும்பிட்டு வர கொஞ்சம் ஒரு 12 மணி வேலை செய்யறவருக்கு இந்த இழைப்பு தன்மை நடக்கல இந்த அவர் படுத்துருவாரு. என்னலுக்கு படுத்தானே திருப்பி அனுப்பிடுவாங்க காக்கு. அப்படியே இது ஒரு இப்ப 2500 1500 அப்படி கொடுப்பாங்க. அதுல இருந்து எடுத்துட்டு வார. இப்ப இந்த 12ஆம் மாசம் இருந்து 1 ரூபா காசு இல்லை. 1 ரூபா காசு இல்லை. ஆனா உழைப்பே இல்ல. இப்ப இந்த வீடு நாங்க பாக்குறோம் தானே, இந்த வீடு நீங்க கட்டினது தானே? இல்ல இது எங்க அம்மாவுக்கு அந்த 325 அந்த நாங்க இடம்பெயர்ந்து போய் வந்ததுல 325 கொடுத்தாங்க. அப்ப இது உங்களோட அம்மா தந்த வீடு. உங்களுக்கு எத்தனை சகோதரங்களுக்கா? சகோதரன் அம்மா அப்பா போய் இருக்கிறாங்க. 2 அக்கா. அம்மா இல்ல, அம்மா அப்பா செத்துட்டாங்க. 2 அக்கா. 2 அக்கா 3 அண்ணா. 3 அண்ணாவும். இப்ப அவங்க மூலமா எந்த வித உதவியும் இல்லையா உங்களுக்கு? இவருக்கு அந்த பரஞ்சயத்துக்குங்கிற அண்ணாட மகன் ஒரு ஆள், அவர் 10,000 காசு இருந்தவர். 10,000 ரூபாய் மட்டும்தானா? அப்புறம் எங்க அக்கரப்பத்துல இருக்கிற அண்ணா ஒரு ஆள் 10,000 தந்து. எங்க அக்காட பேரன் ஒரு ஆள் 10,000. 10,000 எவ்வளவு செலவாகினது அண்ணனுக்கு? அது செலவு அந்த எவ்வளவு தெரியுது இல்லையா? என்ன லட்சக்கணக்கில் இருக்குமா? என்னட்ட சீட்டு நான் வந்து ஏலம் வச்சு சீட்டு வந்து கட்டி வந்தேன். அதை ஏலம் வச்சு 2 லட்சம் செலவழிச்சுனா. அது அந்த அண்ணா ஒரு ஆள் தானே செஞ்சவர். யாழ்ப்பாணத்துல அண்ணா தான். அவரு வந்து கனடா இருந்து அருண்நிதி டாக்டர் ஒரு ஆள் தான் கண்ட்ரி பண்ணிவிட்டாரு. அதுல வந்து 27 லட்சம் முடிஞ்சாங்க ஆபரேஷத்துக்கு. அவரு பாருங்களேன், இப்ப அண்ணன் ஆபரேஷன் அண்ணன் மருத்துவ செலவுக்கு மட்டும் செந்தில்குமார் இப்ப இல்லைங்களா இருக்கிறாரா? இல்ல கதைப்ப நான் போன இடத்து கதைப்போம். மற்ற அந்த உதவி ஒன்றும் செய்யறல. இப்ப 27 லட்சம் அவரு 1 லட்சம் எனக்கு போக்குவரத்து தந்தவர். உங்களுக்கு தந்தவர். மொத்தமா 12 மருத்துவ செலவுக்கு 27 லட்சம் அவர் செலவழிச்சிருக்கிறார். அவரோட பேர் என்ன? செந்தில்குமாரன். செந்தில்குமாரன். அவர் பேர் செந்தில்குமாரன். ஜப்னாவா சொந்த இடம். இப்ப எங்க இருக்கிறாரு? கனடாவில் இருக்கிறவர். அப்ப இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல சொன்னவங்கள அப்ப சிலவங்க உதவி செய்யுது. அப்ப பெரிய ஒரு தொகை தானே அது? பெரிய ஒரு தொகை சொல்ல. ஆனா இப்ப நம்ம இப்ப போய் சொல்ல கூடாது. தந்தது சொல்லதான். உதவி என்று செஞ்சா அதை மறக்க கூடாது. நம்ம சாகும் வரைக்கும் அது எப்போதும் நம்மளோட மனதில் இருக்கு. அவங்களுக்கு செய்யலாட்டி திருப்பி என்ன ஒரு உதவியா நம்ம செய்யலாம். என்ன ஒரு நம்மள கஷ்டப்பட்டவர்களுக்கு செய்யக்கூடிய நிலைமை இருந்தா நம்ம செய்யலாம். பாருங்களேன், அந்த அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி. 27 லட்சம் சின்ன ஒரு அமௌண்ட் இல்ல தானே? அப்ப உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவா இருந்திருக்கு. அவர் செய்யாட்டி எனக்கு டாக்டர் எடுத்து சொன்னாங்க, இப்படி ஒப்புறம் செய்யாம இருந்திருந்தா அவரு செத்துருப்பாரு. அந்த வேல்யூ வந்து இப்படி ஓட்டி ஆயிட்டான். அது வந்து காத்து மூச்சு எடுக்கணும். அதுக்கு இந்த
பரவலாயிட்டாங்க காத்து பரவலாயிட்டு. சுருங்கி இருக்கேன்னு சொல்லி இருக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த அடித்துடையில் வெட்டி வயர் வெட்டும். அப்ப அதை விரிச்சோடனே ஓட்டை விழுந்துன்னு அதை மாத்தணும், இல்லாட்டி ஆள் உயிரை விட்டு வரேன்னு சொல்லி உடனடியாக கொண்டு மாத்தணும். அப்ப அந்த அண்ணன் ஒரு உயிரை காப்பாத்திருக்கிறாரு தானே, மேலே அண்ணனுக்கு நன்றி. ஓகே அக்கா, இப்ப உங்களுக்கு ஒரு எந்த வித உதவியும் இல்ல? இப்ப ஒரு உதவியும் இல்ல. இப்ப ஒரு உதவியும் இல்ல தானே எந்த வித? அந்த அண்ணாட கதைக்கிறேன் நான் இருந்திருந்த போன் எடுத்து. ஆனா அவர் இப்ப உதவி இல்லை, நம்ம கேட்கிறோம் சரியில்ல தானே. நம்ம திருப்பி கேட்கறது எனக்கு இப்ப அவரை காப்பாத்தி இருந்த பிள்ளைகள் ரெண்டுக்கு அவரை காப்பாத்தி அந்த ஒரு பெரிய விஷயம். அப்ப இன்னும் நம்ம கேட்கிற சரியில்ல தானே. சரிதானே. இப்ப 2 பேர் இருக்கிறாங்க. தம்பி வாங்கல, என்ன பேர் தம்பியோட? இந்த வித்தியாசமான பேரா இருக்கு, இஸ்மேன். யாரு பேர் வச்சு? பெரியம்மா. ஸ்கூலுக்கு போறீங்க, எத்தனையாம் ஆண்டு? 5ஆம் ஆண்டு. இப்ப சொன்னாங்க அம்மா ஸ்காலர்ஷிப் எழுதி பெருக்கிறீங்க. பாஸ் பண்ணுவீங்களா? பாஸ் பண்ண மாட்டீங்களா? ஓரளவு எழுதிருக்கிறீங்க போல. இஸ்மேன் ஸ்டைலிஷான பேர். இஸ்மேன் சொல்றவங்களா அப்படி ஸ்டைலிஷான பேருண்டு இல்லையா? வளர்ந்ததுக்கு பிறகு சொல்லுவாங்க கட்டாயமா. தம்பிக்கு என்ன சொல்ல போறீங்க? தம்பிக்கு என்ன தேவை, என்ன கவலை பேச சொல்லுங்களேன். இப்ப அப்பா பிடிக்கும் தானே, அம்மாவையும் பிடிக்கும் அப்பாவையும் பிடிக்கும். இப்ப அம்மா உங்களுக்காக தான் கஷ்டப்படுறாங்க, கல்லுடைக்க போறாங்க. பார்த்தது அம்மா வேலை செய்யும்போது பாத்துருக்கிறீங்களா? கல்லுடைச்சது. அவரு அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இல்லாம இந்த சிவன் கோயிலுக்கு 15 முள்ளுக்கு ஆடி எடுப்பாரு. அப்படி சொல்லிருக்கீங்களா? அஞ்சவா என்ன கை கெடுக்கல கை வச்சது என்ன சொன்னீங்க? என்ன பேசுறீங்களே? அவர் என்ன கண் கலங்குறாரு. ஏன் என்ன கவலை தம்பிக்கு? அண்ணன்ட்ட சொல்லுங்களேன் என்ன கவலைண்டு. தேடி வந்திருக்க உங்களை பாக்குறதுக்காகத்தான். என்ன கவலை? சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களா? அண்ணன்ட்ட சொல்ல மாட்டீங்க போல. சொல்லுங்க. இப்ப ஆறு நினைச்சு கவலை, அம்மா வேலைக்கு போறதா கல்லுடைக்க போறதா அல்லது அப்பாவுக்கு வருத்தம் இருக்கிறதா? 2 பேருக்கு தான். அப்பா நல்லபடியா குணமாக்கி வரணும் என்று நீங்க நேர்ந்து வச்சிருக்கீங்களாமே. என்ன செய்வார்? 15 வயசுல. இப்பதானே 10 வயசு. இவரே சொன்னதா? அவர் சொன்ன நான் குடார்னு இருந்து அவர் சொல்லை. அவரும் இந்த அழுகிறாரு தானே. அழுக கூட சரியா? ஒன்றும் சொல்றீங்கல்ல, அண்ணன் கேட்கிற ஒன்றும் சொல்றீங்கல்ல. நீங்க உங்களோட வாயில தானே உங்களோட கஷ்டத்தை நீங்க சொல்லணும். என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதாச்சும் சண்டை ஓடுது சைக்கிளுக்கு சொல்ல போறாங்க. சைக்கிளுக்கா? அது அப்ப சொல்லுங்களேன். இப்ப அண்ணன் கேட்கிறேன் தானே, அப்ப பேசாம இருக்கிறீங்க. இப்ப என்ன தேவை? இப்ப நீங்க உங்களோட கஷ்டத்தை சொல்றீங்களே, பேசாம இருக்கிறீங்க. அப்ப ஏதாச்சும் சொல்றேன்னா சொல்லுங்க. சைக்கிள் தேவையா? ஸ்கூலுக்கு போறது தூரம் தான், தனியா போய் வரணும். ஸ்கூலுக்கு போறது தூரம், சரியான தூரம். நடந்தா போற, தனியா நடந்து போற, அப்ப ஃப்ரெண்ட்ஸோட போற. ஏன் ஒன்றுமே பேசுறீங்களே? எப்படி பேசுறேன்னு தெரியாம இருக்கா? என்ன தம்பி, சைக்கிள் வேணும்னா பேசணும். அவரு பேசுறாருல்ல. இப்ப நாங்க நிறைய இடங்களுக்கு போற, இப்ப சில பிள்ளைகள் நல்லா பேசுவாங்க, சில பிள்ளைகள் பேச மாட்டாங்க. அப்ப நீங்க பேசாத பிள்ளை நாங்க போற இடங்கள்ல. அவங்கள நம்ம ஒண்ணும் சொல்லல தானே, சின்ன பிள்ளைகள் தானே. இப்ப அவர் விளையாட்டு தானே, அவருக்கு ஒன்னும் தெரியாத வயசு தானே அவருக்கு. அவரு பேர் என்ன? வர்ஷித். ஸ்மைல். அவர் பேர் இஸ்மைல். இஸ்மேன். சாரி, மறந்துட்டு. சரி, அவ அண்ணன் ஒன்று உங்கள்ட்ட கேட்கல, சரியா? கவலைப்படாதீங்க. இப்ப இவருக்கு சைக்கிள் தாமே என்ன சைக்கிள் வேணுமாண்டு என்ன 2 சண்டை அடிச்சேன். நான் சைக்கிள் கேட்க போறேன், இவர் என்ன இல்ல நான் சின்ன சைக்கிள் கேட்க போறேன். சின்ன சைக்கிளா? 2 சண்டை அடிச்சு விழுந்து தருவார். அப்படி கேட்டிருக்கிறாங்க பாருங்க. சரி அக்கா, உங்களோட கஷ்டத்தை நீங்க சொல்லிருக்கீங்க தானே. கணவருக்கு வருத்தம் என்றதால நீங்க வேலைக்கு போறீங்க.
இப்ப நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல இருந்தே எனக்கு கஷ்டம் தான் சொல்றீங்க. இப்ப நீங்க பிறந்து வளர்ந்த காலத்துல இருந்து கஷ்டம்தான். சரி, அண்ணன் ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு. இப்ப அண்ணன் நெஞ்ச பார்த்தாலே தெரியும் தானே, அண்ணன் நெஞ்ச பார்த்தாலே தெரியும் ஆபரேஷன் பண்ணிருக்கிறாங்க. மாசம் மாசம் கிளினிக் வருது. இதெல்லாம் மாசம் மாசம் கிளினிக்கு போறீங்களா? சனிக்கிழமைக்கு போகணும். இந்த சனிக்கிழமை மட்டக்களப்பு வைத்தியசாலை, போதனா வைத்தியசாலைக்கு அண்ணன் போறாரு. சரி, ஓகேங்க. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, இப்ப நிறைய கொண்டு வந்தீங்க அண்ணனோட ஃபைல், ரிப்போர்ட், இப்ப கிளினிக் கார்டு எல்லாம் கொண்டு வந்தாங்க. போதனா வைத்தியசாலைக்கு போறாங்க மட்டக்களப்பு, இங்க இருந்து போறாங்க. அப்ப நிறைய செலவு வருமேக்கா. எத்தனை நாளைக்கு ஒரு இருக்கா போற? அந்த இப்ப கிழமைக்கு ஒருக்கா வர சொல்லி வருது போனேன். இப்ப இந்த மாசத்துக்கு ஒருக்கா வர சொல்லிருக்காங்க. மாசத்துக்கு ஒரு தடவை. இப்ப இப்ப பிளட் செக் பண்ண மாசத்துக்கு 3 தரம் போக வேண்டி வரும். இப்போ கொஞ்சம் பிளட் பிரச்சனை இல்லைன்றதுக்காண்டி இப்ப மாசத்துல ஒரு தரம் பிளட் செக் பண்ணி கொடுப்போம். மாசத்துல ஒரு தடம் பிளட் செக், மாசத்துல ஒரு தடவை பிளட் செக் பண்றது, கிழமைக்கு ஒரு தடவை போகணும் கிளினிக்கு. இல்ல கிளினிக்கு மாசத்துல ஒரு தரம் கிளீன் பிளட் செக் பண்றது, கிழமைக்கு ஒரு தரம் பிளட் செக் பண்றது, மாசத்துக்கு ஒரு தடம் போகணும் கிளினிக்கு. அப்ப இங்க இருந்து போறது சரியான தூரம் தானே. இப்ப எப்படி அந்த செலவெல்லாம் எப்படி? இதெல்லாம் மாறி மாறி ஆக்கட்டை மாறி கொடுக்குறான். அப்புறம் கல்ல ஏத்தினா கொடுக்குறோம், இல்லாட்டி இந்த கீவார் காசி அதை எடுத்து இப்படி கொடுக்குறாங்க. இப்ப இந்த சனிக்கிழமை போகணும். அப்ப சமாளிக்கிறீங்க, மாறி மாறி எடுத்து அப்படி சமாளிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஒரு இடத்த கடன் வாங்கி இன்னொரு கடனை கொடுக்குற, திருப்பி அவங்ககிட்ட இன்னொரு இடத்த கடன் வாங்கி அந்த கடனை கொடுக்குறது. அப்படித்தான் இது போய் கொண்டிருக்கு. அப்படித்தான் போய் கொண்டிருக்கு. சரிதானே. இப்ப விளங்குது, நம்மளா விளங்குது ஒரு மருத்துவ செலவு. இப்ப சில வீட்டுல இருப்பாங்க தானே இப்படி நோய்வாய்ப்பட்டாக்களுக்கு. அப்ப அவங்களுக்கு விளங்கும் எப்படி மருத்துவ செலவு எல்லாம் இருக்குமெண்டு. அண்ணன் கிழமைக்கு போகணும், அதுவும் சரியான தூரம் தானே. திக்கோடையில இருந்து மட்டக்களப்பு டவுனுக்கு போகணும். அப்ப போக்குவரத்து செலவை போயிட்டு வர்றதுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 1000 தேவைப்படும். 1000 தேவைப்படும். அதுவும் பஸ்ல அப்படி போறதுக்கு தான். அப்படி ஒரு பயணம் சொன்னாரு 2000 ரூபாய். சில நேரம் ஓட்டோவில் பஸ் அந்த டைமுக்கு விட்டு ஓட்டோவில் அந்த கல்வஞ்சி குடி இஞ்சி வர்றது 300 ரூபா. நம்மளோட இந்த கேரளண்டு விடுறோம் 400 ரூபா. திக்கோட சந்தில வந்து விடுறோம் 300 ரூபா. இஞ்சி கொண்டு விடுறோம் 400 ரூபா. சரியாக்கா. இப்ப என்ன உதவி அக்கா இப்ப உங்களுக்கு தேவைப்படுது? இப்ப ஒரு வாழ்வாதார உதவி தேவைன்னு தானே நீங்க லெட்டர்ல எழுதிருக்கிறீங்க. அப்ப என்ன உதவி? எங்களுக்கு அந்த தள்ளு வண்டியில் தள்ளு வண்டியில தள்ளு வண்டி இப்ப வடை பாத்திருப்பீங்க தானே, ஓட்டோரத்துல வச்சிருப்பாங்க தள்ளு வண்டி போல செய்து கண்ணாடி போட்டு அதுக்குள்ள விளங்குது. அதுதான் ஒரு தொழில் அவங்களுக்கு தேவை. நான் வீட்டுல இருந்து இப்ப கல்லடைக்க போறேன் கஷ்டம் தானே. வீட்டுல இருந்து செஞ்சு கொடுத்தா கொண்டு இந்த சந்தி வழி அப்படி வச்சுட்டு நம்ம ரோட்ல போனா யாரும் போகும் தானே. அதுல இருந்து செய்யல. ஓமாக்கா, கட்டாயம். நல்ல ஒரு ஐடியா தானே அது. இங்க இருந்து நீங்க செய்துட்டு நீங்க கொண்டு போய் ஒரு டித்து எங்க ஆக்கள் எங்க வராங்களோ ஸ்கூலுக்கு எல்லாம் கொண்டு வரலாம். காலையில மரத்தல்ல அப்படியான இடத்துல போக்குல ஒரு வழியில மரத்தல்ல ஆக்கள் கூடிய பகுதியில கொண்டு வச்சு திருந்த மணி அது கொஞ்சம் நமக்கு வியாபாரம் போகும். அப்ப அந்த வருமானத்தை வச்சு பிள்ளைகளையும் படிப்பிக்கலாம். இந்த வெட்டு டியூஷன் தான் வெள்ளம் வெட்டு டியூஷன், வயல் வேலை டியூஷனுக்கு அந்த சந்தி அங்கெல்லாம் போனா வியாபாரம் போகும். நல்ல வியாபாரம் போக்கும். இப்ப நீங்க விசாரிச்சிருக்கிறீங்களா எவ்வளவு செலவாக்கும் அந்த வண்டியில? தெரியாதா? விசாரிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு ஐடியா ஒன்று இருந்திருக்கு தானே. அப்ப நீங்க எவ்வளவு செலவாக மண்டலம் நீங்க கேட்டு வச்சிருக்க. இந்த வீடியோ மூலமாவே நம்ம சொல்லிருக்கலாம் தானே. எனக்கு தெரியாது. அதான் இப்ப சொல்லிருக்கலாம் நம்ம. அப்ப பாக்குறவங்களுக்கு விளங்கிருக்கு தானே. அப்ப இந்த தொழிலுக்கு இந்த வண்டியிலுக்கு இவ்வளவுதான் செலவாக மண்டு விளங்கிருக்குமா அவங்களுக்கு. அப்ப நம்ம சும்மா சொல்றது தானே. இப்ப வண்டியில சொல்றேன், சில பேருக்கு நம்ம என்ன வண்டியில சொல்றது கூட தெரியாம இருக்கு. விளங்குது தானே. இப்ப வெளிநாட்டுல இருந்து பாக்குறவங்க தானே. அப்ப என்ன வண்டியில கூட தெரியாம இருக்கும். விசாரிச்சு நீங்க பாருங்க. இப்ப இந்த வீடியோ போடுவோம் தானே அக்கா. இப்ப நான் வந்ததுக்கு ஒரு உதவி ஒன்று தாரேன். வீடியோ போட்டதுக்கு பிறகு அந்த உதவி கிடைக்கும். இப்ப நீங்க கேட்டீங்க தானே, வண்டில் தள்ளு வண்டில் தொழில் செய்யறதுக்கு வடையா இருக்கட்டும், சீவல் அப்படியான தொழில் செய்யறதுக்கு வண்டியில் தேவைப்படுது. இப்ப அக்கா விசாரிச்சு வைங்க.
உதவி கிடைக்கும் போது என்ன உதவி கிடைச்சா அது நம்ம நீங்க விசாரிச்சு வச்சா இலக்கு வரைக்கும் தானே அதை ஏற்படுத்தி தரதுக்கு நான் அது அந்த அப்படி அந்த கடவுளியா செய்வாங்க. நீங்க விசாரிச்சு பாருங்கல்ல. இப்ப இந்த இடத்துல இவ்வளவு போகும்னு விளங்க தானே வேணும் எனக்கு. இப்ப நான் எங்கேயோ இருக்கிறேன் நான் அங்க இருந்தெல்லாம் வாங்கி துறையில தானே உங்களோட ஊர்ல அந்த வெல்டிங் கராச்சிகள் தான் நீங்க கேட்டு பாக்கணும் இவ்வளவு முடியுதுன்னு. அப்ப நீங்க கேட்டு பாருங்களேன், கேட்டு வைங்க, உங்களுக்கு தேவைப்படும். அதான் இந்த லெட்டரும் தானே. இப்ப இந்த லெட்டரும் இப்ப எனக்கு மட்டும் தேவைப்படாது தானே. இப்ப உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருந்தா அவங்களுக்கும் இதை காட்டினா ஒரு உறுதிப்படுத்தின மாதிரி தானே உங்களோட கஷ்டத்தை. அதான் நான் சொல்றேன், ஒரு கஷ்ட நிலையில இருக்கிறாங்கன்னா ஜிஎஸ் மூலமாகவோ அல்லது ஆர்டிஎஸ் தலைவர் மூலமாகவோ உறுதிப்படுத்தி வச்சா அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உதவும். சரிதானே? அதே மாதிரி தான் இப்ப நீங்க தொழில் செய்ய ஆசைப்படுறீங்க, அதுக்கு எவ்வளவு செலவாகும் நீங்க ஏற்கனவே கேட்டு வச்சிருக்கீங்க. இப்ப இந்த வீடியோலயே நம்ம சொல்லிருக்கலாம் எவ்வளவு செலவாகும். சரி, பிரச்சனை இல்ல. இப்படி செய்தா நல்ல மண்டு மற்றபடி செஞ்சா அப்படி கிடைக்குமா கிடைக்காதான்ற கணக்கு யோசனை கிடைக்காதான். சரி அக்கா, எல்லாம் நல்லதே நடக்கும். 2 பேர் இருக்கிறாங்க படிக்கிறார்கள், நல்லதே நடக்கும். சரிதானே? அண்ணனும் உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருப்பீங்க. சரியா? இப்ப வந்ததுக்கு நான் ஒரு உதவி ஒன்று சாரேனக்கா. இப்ப படிக்கிறாக்களுக்கு எதுவும் இல்லாம இருக்கா? வாங்கல சின்ன பிள்ளைகள் 2 பேரும். இப்ப அவங்களுக்கு இப்ப என்ன தேவையா இருக்கா? இப்ப ஷூ, யூனிஃபார்ம், சைக்கிள் ஒன்று கேட்டாங்க. அது அடுத்த கட்டமா. இப்ப வீடியோ போட்டதுக்கு பிறகு உதவி கிடைச்சா அதை ஏற்படுத்தி தரலாம். இந்த ஜனவரிக்கு அவரு வகுப்பு ஏறுவாரு. அதுக்கு தேவை. நாளைக்கு ஒரு இந்த கிளாஸ் இந்த 1ஆம் ஆண்டாக்களை சேர்க்க போறாங்களாம். இவரு இப்ப வெள்ளிக்கிழமை நாளை சேர்க்க போறாங்களாம். 1ஆம் ஆண்டு இங்கிலீஷ் கிளாஸிக்கும் தமிழ் கிளாஸிக்கும் அதுக்கு சேர்க்கலாம். எவ்வளவு செலவாகும்? அது எவ்வளவு தெரியும், நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு தான் தெரியும். சரி, இப்ப வந்ததுக்கு நான் அந்த உதவியை நான் செய்யறேன். ஒரு தொகை பணம் தாரேன். அதை வச்சு உங்களுக்கு என்ன தேவை? இப்ப சில தேவைகள் இருக்குன்னு தானே. இப்ப உடனடியா செய்யக்கூடிய தேவைகள், இப்ப நல்ல மருத்துவ செலவு, போக்குவரத்து செலவு, போதனா வைத்தியசாலைக்கு போறதுக்கு அந்த செலவுலாம் இருக்குத்தானே. அதெல்லாம் நான் தர பணத்துல பயன்படுத்துங்க. சரியா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு தொகை பணம் தாரேன். சரி, ஓகே அக்கா. இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு இருக்கு எண்ணி பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. 25,000 இருக்குக்கா. இப்ப நாங்க வந்ததுக்கு சரியா நாங்க தாரம். இப்ப சொன்னீங்க தானே கிளாஸுக்கு சேர்க்கணும்னு. அடுத்தது இப்ப அண்ணன் கிழமைக்கு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த பணத்தை வச்சு பயன்படுத்துங்க. உதவி கிடைக்கும் தானே. வீடியோ போட்டதுக்கு பிறகு கிடைச்சாக்கா விளங்கிட்டு தானே அக்கா. உங்களுக்கு உதவி வந்தா கொண்டு தாரன். இப்ப நீங்க கேட்டீங்க தானே, ஒரு வாழ்வாதாரத்தை கேட்டுக்கிறாங்க அக்கா. கட்டாயமா உதவி செய்ய முன்பாங்க. இப்படி எனக்கு சைக்கிளும் ஒன்று தேவை பாடசாலைக்கு கொண்டு போறதுக்கு. சரி அக்கா, இப்ப இந்த பணம் அக்கா இப்ப நான் தரலக்கா. ஒரு அக்கா எனக்கு அனுப்பி வச்சாங்க. இப்ப அந்த பணத்தை நான் தந்திருக்கிறேன். அது யார் அனுப்பினு பாப்போம். சரி, ஓகேங்க. இப்ப அக்கா கொடுத்த பணம் யார் அனுப்பினா, ஜெகதீஷ் யமுனா கனடாவில் இருக்கிறாங்க. அந்த அக்காவுக்கு ரொம்பவே நன்றி. ரூபாய் 25,000 தந்திருக்கிறேன் அக்கா. அவ சொன்னாவோ படிப்புக்கான உதவியா அல்லது சாப்பாடு கஷ்டப்படுறாக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப படிப்பா இருக்கட்டும், மருத்துவ செலவா இருக்கட்டும், அதுக்கு பயன்படுத்துங்க. அந்த அக்கா பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஜெகதீஷ் யமுனா அக்காவுக்கு ரொம்பவே நன்றி அக்கா. நிறைய நல்ல வார்த்தைகளும் சொன்னாங்க எனக்கு. ரொம்பவே நன்றி. இப்ப என்ன சொல்ல போறீங்க அந்த அக்காவுக்கு? இந்த அக்காவுக்கு இப்ப காசு தந்ததுக்கு, அந்த பிள்ளைகள படிப்பு செலவுக்கும் மருத்துவ செலவுக்கும் வீட்டு செலவுக்கும் தந்ததுக்கு நன்றி. நன்றி அண்ணன், ரொம்ப மிக நன்றி. இப்படி ஒரு உதவி நடக்கும்னு சொல்லி இதண்டா அவங்க நல்லா இருப்பாங்க. உங்களோட இது எப்போதும் நல்ல இதோட ஆசீர்வாதத்தோட நல்லா இருக்கும். அந்த அக்கா பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நன்றி. அதானே, நன்றி அக்கா. சரிதானே? சரி, ஓகேங்க. இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பார்த்துருப்பீங்க. கட்டாயமா உதவி செய்ய முன்பாங்க. உதவி தேவை உங்களுக்கு. உதவி செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை நான் இந்த இடத்துல சொல்றேன். 075 65 91 125 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இப்ப அக்கா சில உதவிகள் கேட்டீங்க தானே, அது கிடைச்சா சந்தோஷம் அக்கா. சரிதானே? இப்ப இந்த பணத்தை பயன்படுத்தி தேவையானதை நீங்க செய்து கொள்ளுங்க.
வீடியோ முடிப்போம் அக்கா. சரிதானே? எனக்கு சந்தோஷம் அக்கா. சரிதானே? உங்களுக்கு வந்து இந்த உதவியை தான் செய்தது பயனுள்ளதா இருக்கு. உங்களுக்கு பெரிய ஒரு உதவி தானே. இவ்வளவு தூரம் இருந்து வந்து இங்க சந்தோஷம் எங்களுக்கு. பரவாயில்லக்கா, தான் கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில எந்த நாளும் கஷ்டங்கள் இருக்காது தானே அக்கா. மாறும், உங்களோட வாழ்க்கையும் மாறும். நீங்களும் மனசை தளர விடாதீங்க. இப்ப தனியா இருந்தா யோசிப்பீங்க, நீங்க இப்ப நிறைய யோசிப்பீங்க. அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. டிவி எல்லாம் இருக்கா, சில டைம்ல தனியா இருந்து யோசிக்கிறாங்க. எல்லாரும் தொழிலுக்கு போய் வரவது நம்ம தொழில் வரைக்கும் வேண்டும், தற்கொலை செய்யணும் என்ற மாதிரி ஒரு யோசனை வரும். இந்த 2 பிள்ளைகளுக்கு வேண்டித்தான் நான் இப்ப பார்த்துக்கொண்டிருக்கேன். அப்படி இல்ல, நீங்க யோசிக்கிறது உள்ளதானே. என்ன தற்கொலை ஒரு முடிவுலாம் எடுக்க கூட பிள்ளை எழுதிக்கிறாங்க பாவங்க. அப்படி இப்ப கஷ்டப்படுறத விட நிறைய கஷ்டப்படுவாங்க. மனசளவுலையும் சரி கஷ்டப்படுவாங்க. நிறைய பாசமா இருக்கிறாங்க. உங்களுக்கு அவளைதான் எல்லாரும் உழைச்சு கொண்டு அவங்க கொடுக்குற நேரம் நம்ம உழைச்சி தரத்துக்கு அவருக்கு இயலாதே என்ற ஒரு கவலை மன வருத்தம் பாருதான். இதை ஆர்கிட்ட சொல்றீங்க, நம்மள கிட்ட ஆர்ட்டு சொல்லி குளர்றதா நம்மளோட மனசுக்கு வைக்கிறான்னு மனசுல வச்சுட்டு கவலைப்பட்டு இருக்கிறதுக்காண்டி சொந்த வந்தமே நம்மள வரத்து நடக்குது. அதுதான் நம்பிக்கையோட இருங்க, நல்லது நடக்கும் இனிமேல். சரி அக்கா, ஓகே. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.